ஐயனார் துணை சரியில்ல டுடே எபிசோடில் நம்ம சோழன் இருந்துட்டு நிலா வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆஃபீஸ் முன்னாடி போய் நின்றுட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நிலாவும் வந்துடுறாங்க. நிலாவை பார்த்த உடனே சோழன் இருந்துட்டு சொல்லுங்கள், என்ன முக்கியமான ஒரு விஷயம் பேசணும்னு சொன்னீங்க, உள்ளே வாங்கலாம், போய் பேசிக்கிட்டே காரில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா இருந்துட்டு உள்ளே போகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நிலா வந்து பயங்கரமாக வெக்கப்படுறாங்க. அதை பார்த்த உடனே சோழன் நேர்ந்துட்டு, அடடா, வழக்கத்தை மீறி இன்னைக்கு மேடம் வந்து ஓவரா வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்களே, என்னவா இருக்கும்? என்னடா இது? ஓ, நிலா புதுசாக வெக்கப்படுறாங்களாமா, ரொம்பவே நல்லா இருக்கே, வெக்கப்படுற போதே இவங்க இவ்வளோ அழகாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எனக்காக நீங்கள் எவ்வளவோ விஷயத்த விட்டு கொடுத்துருக்கீங்க, அதனால் உங்களை எனக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருக்கு, உங்களை நான் லவ் பண்ணுற போல இருக்குது, ஐ லவ் யூ சோழன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே சோழன் வந்து பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கனவாக போயிடுது. ஒருவேளை இந்த விஷயமா தான் வர சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவும், அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராகவ் இருந்துட்டு வெளியில் சோழன் நின்றுட்டு இருக்கிறத பார்த்த உடனே செம்மையாக கோவப்பட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கு அடுத்ததான் மறுபடியும் சோழன் இருந்துட்டு நிலா வராங்க. வந்த உடனே வாங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு உட்காராங்க. சோழன், உங்களை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதனால் இதுக்கு மேலே நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உங்களை டிவோர்ஸ் பண்ண ஸ்டெப் எடுத்தது ரொம்ப பெரிய தப்பு. நான் இப்போ எல்லாத்தையுமே உணர்ந்துட்டேன், அதனால் நான் உங்களை லவ் பண்ண சோழன், அதனால் டிவோர்ஸும் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சோழன் கிட்டே சொன்ன உடனே சோழன் இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு அடுத்ததாக இதுவும் கனவாக போச்சு. ஒருவேளை இதுவாது நடக்குமா, இல்லை இந்த விஷயமா பேசுகிறதுக்காக தான் நிலா என்னை வர சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு பக்கம் நினைக்கவும், அதுக்கடுத்து தான் நிலா வந்து நிற்கிறாங்க. சோழன், என்ன நீங்கள் நின்றுட்டே கனவு கண்டுட்ருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைங்க, பகல் கனவு பழிக்கும்னு சொன்னாங்க, அதனால தான் நடக்குமா நடக்காதான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சொல்லுங்கள், நீங்கள் தான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்களே, என்ன விஷயம்? நம்ம ஒரு இடத்துக்கு போக போகிறோம், நான் வழியை சொல்கிறேன், நீங்கள் கரெக்டாக வண்டியை ஓட்டினா போதும் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சோழனும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம பல்லவன் இருந்துட்டு நிலா சொன்னதெல்லாம் நினச்சி பார்த்து ரொம்பவே சந்தோஷத்தோடு வந்துட்டுருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேரனை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு சேரன் வேலை செய்கிற இடத்துக்கே வராங்க. பையா அண்ணா இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரிசி பையா கிட்ட கேட்கவும், அவரும் சரி இதோ வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சேரனை வர சொல்கிறாங்க. சேரன் பல்லவனை பார்த்தோன்னே வாடா பல்லவா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அண்ணன், என்னை மன்னிச்சிடண்ணே, நான் பண்ணது எல்லாமே ரொம்ப பெரிய தப்பு, கூட இருக்கிற போது ஒருத்தரோட அருமை என்னன்னு தெரியாது, நான் உங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன், அம்மா அம்மான்னு சொல்லி கஷ்டப்படுத்தினேன், அம்மா வந்த போதும் கஷ்டப்படுத்தினேன், இப்போ அம்மா விட்டுட்டு போன போதும் உங்களை தான் கஷ்டப்படுத்திகிட்ருக்கேன், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னை மன்னிக்கணும், என்னை மன்னிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். என்னடா இது, இந்த மாதிரி வார்த்தைலாம் பேசிக்கிட்டு இருக்க, இப்படியெல்லாம் பேசக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து பல்லவன் கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டேன். அண்ணி என்னை தனியாக கூட்டிகிட்டு போய் இல்லாத எதுக்காக ஆசைப்பட்டுட்ருக்க, இத்தனை பேர் இருக்கோம்ல, நீ அதனால் நார்மலாக இருன்னு அண்ணி தான் சொல்லி புரிய வச்சாங்க அப்படின்ற மாதிரி சோழன் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சரி விடு, நீ புரிஞ்சுக்கிட்டல அதுவே போதும், சரி நீ டீ சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு அரேஸ்கிட்ட சொல்லி டீயை வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சந்தையா வந்து நிற்கிறாங்க. சந்தையா பார்த்தோன்னே என்னென்னா டெய்லி ரொமான்ஸ் நடந்துட்டுருக்கு போல இருக்குது, சாப்பாடெல்லாம் இங்கேருந்து தான் வருது போல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்களே எப்பயோ ஒரு தாண்டா வரேன், நானும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன், நீ எனக்கு மட்டும்தான் டிஃபன் கட்டி கொடுக்குறேன்னு பார்த்தா நீ டிஃபன் இல்லாமல் தான் இங்கே வந்துட்டுருக்க அப்படின்ற மாதிரி பல்லவன் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சந்தேகம் வராங்க. நான் போண்டா செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்துக்கும் ஊட்டி வேற விட்டுட்ருக்காங்க. அவங்களும் சாப்பிட்டு பார்த்த உடனே ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவனும் சரின்னு வந்து சொல்லிடுறாங்க. சரி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, நான் போய் என் வேலையை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு
நம்ம சேரன் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. "உங்களுக்கு அண்ணன் கூட தமிழ்ல பேசணும்னு ஆசையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "ஆமா, ஆசை தான்" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. "சரி, நான் சொல்லிக் கொடுக்குற மாரி போய் சொல்றீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் இருந்துட்டு, "நீ ஒரு பொறுக்கி" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அதுவும் ஹார்ட்டெல்லாம் போட்டு காட்டுறாங்க. அப்பதான் நான் உன்ன காதலிக்கிறேன்ற மாரி அவங்க அத புரிஞ்சுட்டு, நான் சொல்லிக் குடுத்த மாதிரி போய் அண்ணங்கிட்ட பேசுங்க அப்படின்ற மாரி சொல்லினாங்க. அவங்களும் போயிட்டு பல்லவன் சேரன் கிட்ட போயிட்டு, "நீ ஒரு பொறுக்கி" அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. அங்க வேலை செய்றவங்கலாம் பார்த்த உடனே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஹரிஷ் இருந்துட்டு ஹிந்தியில பேசி புரிய வைக்கிறாங்க. "என்னை இப்படி பண்ண வச்சுட்டியே" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன தொரத்திட்டு ரொம்பவே சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே, ஹரிஷும் நம்ம சேரனும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம நிலா இருந்துட்டு, "காரை இந்த ரைட்ல திருப்புங்க, லெஃப்ட்ல திருப்புங்க" அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. வீட்டுக்கு தனியா ஒரு இடத்துல விட்டுட்டு வந்தாவே ஒழுங்கா வீடு வந்து சேர தெரியாது. இதில் இவங்க வழி சொல்லி நம்ம வண்டி ஓட்ட வேண்டியதா இருக்கு அப்படின்ற மாரி சோழன் வந்து புலம்பிட்டு வந்துட்டுருக்காரு. நிலா கிட்ட எங்கெங்க போறோம்? போற இடம் உங்களுக்கும் தெரியும். ஆனா கிட்ட போனதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு புரியும் அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. ப்ளீஸுங்க இப்போ எதுக்காக காயத்ரி வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், காயத்ரி கிட்ட நீங்க பண்ணதெல்லாம் தப்பு தானே. அதனால அவங்க கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்கணும்ல. அதனால தான் உங்கள கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம சோழன் இருந்துட்டு, "இல்லைங்க, நான் எப்படிங்க அவங்க கிட்ட போயிட்டு தப்பு பண்ணீங்கல்ல, மன்னிப்பு கேட்டு தானே ஆகணும். அதுக்காக சாரி சொல்றதுக்கு ஒரு மாதிரியா இருக்குங்க. என்னங்க மாதிரி? அவங்கள ஏமாத்துற போதெல்லாம் உங்களுக்கு அந்த ஞா வரவே இல்லையா அந்த கில்ட்டி எல்லாம்? இப்ப நீங்க சாரி சொல்றதுக்கு கில்ட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. மரியாதையா வந்து சாரி கேளுங்க." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, நம்ம நிலா இருந்துட்டு சோழனை கூட்டிட்டு காயத்ரியோட வீட்டுக்கு போகிறாங்க. காயத்ரியும் அவங்கள பார்த்தோன்னே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. "நான் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு தான். நிலாவை இம்ப்ரெஸ் பண்ண போய் நான் உங்ககிட்ட அப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காயத்ரி கிட்ட வந்து சோழன் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க.